சேலம் நாமக்கல் தானே ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணீங்க. கரூருக்கு ஏன் மாத்துறீங்க? ஒரே ரீசன், செப்டம்பர் 17 முப்பெரும் விழா நடத்துனாங்க திமுக. அந்த கூட்டத்தோட நான் காட்டுறேன்டா மவுச, சூடோட சூடா விஜய் யாருன்னு காட்டுறேன்டா. யார் அடிச்சு பொறி கலக்கி பூமி எதிர்த்து கண்ணுல தெரியுதோ அவன் தான்டா விஜய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். கூட்டத்தை நிறைய காட்டணும். டிஎம்கே வேஸ்ட், டிவிகே தான் பெஸ்ட், செந்தில் பாலாஜி வேஸ்ட், டிவி விஜய் தான் பெஸ்ட் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக வேணும்ட்டே கரூரை சூஸ் பண்ணீங்க. எதனா முன்னேற்பாடு செஞ்சிருந்தீங்களாங்க? ஒரு வாரம் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இருந்தா அந்த முன்னேற்பாடு செஞ்சிருப்பீங்க. வேணும்ட்டே பரபர நத்துருது. முன்னேற்பாடு இல்லாம கூட்டத்தை கூட்டினீங்க. எல்லா ஊர்ல இருந்தும் வர சொன்னீங்க. நீங்க நாமக்கல்ல இருந்தும் வந்துச்சு அந்த கும்பல். காலையில இருந்து அதே கும்பல் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. ஏன்னா நீங்க வரத்துக்கு 4 hour ஆகுது, அவன் உன்னோட ஃபாஸ்டா வந்துடுறான். எல்லாம் உங்க கெத்துக்காக. கரூர்ல கூட்டம் நிறைய காட்டணும், செந்தில் பாலாஜி இல்ல விஜய்னு ப்ரூவ் பண்ணோம். உங்க ஈகோக்கு. சினிமால எப்படி ஈகோ வச்சுக்கிட்டு அஜித் ஃபேன்ஸ் 10 பேனர் வச்சா விஜய் ஃபேன் இந்த சைடு ஆப்போசிட்ல வச்சீங்களோ, அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க விஜய் ஃபேன்ஸ் எப்படி பண்ணீங்களோ அதையே அந்த போட்டிய அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அரசியல் தூக்கின்னு வரீங்க. சேலம் நாமக்கல்ல நத்தினா இந்த பிரச்சனை வந்திருக்காது. கரூர் மோது 7.5 கூட்ட நினைச்சது நீங்க.